Hi friends, welcome to Sumitra சமையலறை. இன்னைக்கு வீடியோல புதினா புலாவ் சாதம் தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட இருக்குங்க. நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்துர்க்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இது நல்லா 3 மணி நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேங்க. இது கூடவே அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்க போகிறேங்க. இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனிஸ் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது தக்காளியும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோங்க. இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போது நான் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இது ஃபஸ்ட்டே சேர்த்துடணுங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல புதினா பேஸ்ட், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை நல்லா போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடணுங்க. ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நமக்கு நல்லா கலர்லாம் மாறி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு அரைச்சிருக்கோம், அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது வதக்கி விட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நல்லா கொதி வரட்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். நான் வெயிட் போடாமல் குக்கர் மூடி மட்டும் போட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நான் அரிசி தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சேங்க. நல்லா கொதிச்சு அரிசி தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்குல்ல. இப்போ நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்க போகிறேங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்ட பிறகு சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா வேக விட்ட பிறகு ஸ்டீமில் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். உதிரியாக இருக்கும், அடிப்பிடிக்காது. இதே போல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். நல்லா பொலன்னு இருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.